ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனால் ஈஸி தான். ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல். ஓகே, அதாவது ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ட்ராவர்சல்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு ஸ்பைரல் மாதிரி நம்ம அதை ட்ராவர்ஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 போயிட்டு அப்படியே கீழே 6 9 வந்துட்டு இங்கே 8 7 வந்துட்டு அப்படியே மேலே 4 5 வரும். ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைரல் மாதிரி. ஸோ இப்படி வரும், இப்படி நம்ம பண்ண போகிறோம். இதே கொஞ்சம் பெரிய மேட்ரிக்ஸ்னா ஒரு 2 ரவுண்ட் கிட்ட போகும் நம்மளுக்கு. ஓகே, இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஒரு செவராக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மேல் செவரு, அதாவது அப்பர் வால் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்பர் வால். அண்ட் தென் இந்த சைடை வந்து நான் ரைட் வால்னு எடுத்துக்கிறேன். காப்பி ஆகுமா? ஆகாது. ரைட். ஸோ கீழே இருக்கிறத பாட்டம் வால்னு எடுத்துக்கிறேன். பாட்டம் வால். அண்ட் தென் இதை வந்து லெஃப்ட் வால்னு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் வால், அதாவது மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது தேவையில்ல. சரி, ஓகே, அது மட்டும் டெலிட் பண்ண முடியாது. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அண்ட் தென் திருப்பி நான் புதுசாக ஒன்று எடுக்க போகிறேன். என்னன்னா இந்த ரோ இருக்கா, இந்த ரோ வந்து நான் மினிமம் ரோ, அதாவது மினிமமான ரோ, இப்போதைக்கு இருக்க மினிமமான ரோ இதுதான். என்னோட மேக்சிமமான ரோ எதுனா இது. ஸோ ரோ 0லேருந்து ரோ 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னோட மேக்சிமம் ரோன்னு எடுக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து நான் என்னோட மினிமம் காலம்னு எடுத்துக்கிறேன். மின் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது வந்து என்னோட மேக்சிமம் காலமா? ஸோ மேக்சிமம் காலம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கான கோடை மட்டும் நம்ம இப்போ எப்படின்னு நான் அப்படியே கோட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு அரே வேணுமா? ஆன்சர் அரேக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸோட லென்த் எடுத்துக்கலாம். என்ன வந்து மேட்ரிக்ஸ் லென்த் எடுத்தாச்சு. இன்ட் எம் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? காலமோட சைஸு. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 வந்து லென்த் எடுத்துக்கினேன். ஓகே, இப்போ வந்து நான் சொன்னல மின் ரோ மேக்ஸ் ரோ அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் மினிமம் ரோக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்? 0 தான். அதே மேக்சிமம் ரோக்கு நான் என்ன எடுக்கணும்? ரோவோட லென்த் வந்து என்னா, ஸோ n-1. அண்ட் தென் மினிமம் காலம்க்கு மினிமம் எப்பயுமே 0 தான். இன்ட் மேக்சிமமான காலம்க்கு வந்து m-1 நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் அரேக்கு இண்டெக்ஸ் 1 0ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட் ஆன்சர் அரேக்கு நான் நியூ இன், எனக்கு வந்து எப்பயுமே மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி ட்ராவர்சல் பண்ணி ஒரு எலமெண்ட்டாக சிகிச்சை என்னன்னா எப்பயுமே ரோ இன்ட்டு காலம் தானே. ஸோ m-n போட்டுடுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பர் வால் காட்ட போகிறேன். அப்பர் வால். ஸோ அப்பர் வால்னா நான் என்ன சொன்னேன்? இது மேலே இருக்க ரோ தானே அப்பர் வால். ஸோ இதை நம்ம ஒன்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட்லேயே சொல்கிறேனே. அப்பர் வாலுக்கு நம்ம காலமாக தான் மூவ் பண்ண போகிறோம், மினிமம் ரோவை மூவ் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா 1 2 3க்கு காலம் மூவ் ஆகும், ஆனால் ரோ சேம் மினிமம் ரோ தான். ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு மினிமம் காலம்லேருந்து தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். மினிமம் காலம்லேருந்து மேக்சிமம் காலம்க்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் ஐ ப்ளஸ் பண்ணிட்டே போக போகிறோம். பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்தோம்ல, மினிமம் ரோ கான்ஸ்டன்ட் தானே. ஸோ ஆன்சரோட இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸோட மினிமம் ரோ தான் நம்மளுக்கு. மின் ரோவும் ஐயவும் ஆட் பண்ணிக்கினே வரும், இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ எங்கது இப்போ ஒன்ஸ் நான் இந்த ரோ முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தனியாக போடுறேன். ஒன்ஸ் நான் இந்த காலம் நோட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரைச்சே இந்த காலம் வந்து என்ன ஆகணும்? இங்கே இருக்கணும். ஏன்னா இந்த காலம் தான் முடிஞ்சுல. அப்போ என்னோட மினிமம் காலம், அதாவது இந்த ஆரோ வந்து மினிமம் காலம் வச்சுக்கோங்க. மினிமம் காலம் வந்து மினிமம் ரோ வந்து இங்கேருந்து இங்கே மாறிடும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டேன். ஸோ மினிமம் ரோவை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்.
ஓகேவா? மினிமம் ரோ மட்டும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணேன். இப்போ ரைட் வால்க்கு நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ஸோ ரைட் வால்ன்றது இதானே, இது திரும்புமா? ஓகே, ரைட் வால்ன்றது இதுதானே. ஸோ இது என்னது, என்னோட மேக்ஸிமம் காலம். ஆனால் நான் ஆட் பண்ணுறதெல்லாம் என்னவா இருக்கணும், ரோ தானே. ரோல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஆனால் காலம் கான்ஸ்டண்டாக இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், காலமை மேக்ஸிமம்லேருந்து மைனஸ் மைனஸ் இப்படி லெஃப்ட்ல தள்ளணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஃபார் int I is equal to காலம் நம்மளுக்கு, சாரி, இங்க வந்து ரோ நம்மளுக்கு மாறணும், காலம் கான்ஸ்டன்டா. அப்போ வந்து மின் ரோ, அதாவது மினிமம் ரோலேருந்து மேக்ஸிமம் ரோ வரைக்கும் ரோ வந்து நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்கணும். ஆன்சர்ல இண்டெக்ஸ்ல இன்னும் நம்மளுக்கு மேட்ரிக்ஸோட ரோ தான் நம்மளுக்கு இந்த வாட்டி மூவ் பண்றோமா. ஸோ மேலே ஐ யூஸ் பண்ணனாலும் இங்க ஜே யூஸ் பண்ணிப்போம். ஜே 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 ஓகே. காலம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் காலம்ல, ஏன்னா நம்ம இந்த ரைட் வால் தானே கட்டிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ மேக்ஸிமம் காலம் இருக்கணும். அண்ட் தென் இண்டெக்ஸ் நார்மலா ப்ளஸ் ப்ளஸ் பண்றோம். வெளியே வந்துட்டு என்ன சொன்னேன், அதாவது இந்த காலம் முடிச்சிட்டேன்னா நான் காலம் இந்த சைடு தள்ளணும்ல. ஸோ மேக்ஸிமம் காலம் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஓகே, வெற்றிகரமா ரைட் வால் முடிச்சாச்சா. அடுத்து வந்து பாட்டம் வால் கட்டுவோம். இப்போ பாட்டம் வால். ஓகே, லைட்டா திரும்பப்பா தம்பி, நான் பிரச்சனை. ஓகே, நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இது என்னோட பாட்டம் ரோவா, சாரி பாட்டம் வால் வரையணும்ல. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னோட பாட்டம் வால்க்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, காலம் தான் எனக்கு மூவ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 987 காலம் மூவ் ஆகும், ஆனால் ரோ கான்ஸ்டன்ட் தானே. ஸோ என்னோட என்ன ரோ கான்ஸ்டன்ட், மேக்ஸிமம் ரோ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ எனக்கு காலம்ல எப்படி மூவ் ஆகணும்னா மேக்ஸிமம்லேருந்து மினிமம். ஓகேவா? அதாவது இது மேக்ஸிமம் காலம், இது மினிமம் காலம் நான் அங்கே சொல்லியிருந்தேன்னா, அதாவது இது மேக்ஸிமம் காலம், இது மினிமம் காலம். மேக்ஸிமம் டு மினிமம் போனோம் எங்கன்னா மேக்ஸிமம் ரோலியே தான் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபார் int I is equal to மேக்ஸிமம் காலம் I greater than or equal to மினிமம் காலம் I மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ என்ன ஆன்சரோட இண்டெக்ஸ் எனக்கு மேட்ரிக்ஸோட இதுல என்ன நம்மளுக்கு மேக்ஸிமம் ரோ, ஏன்னா நமக்கு கீழே தானே கட்டுறோம், மினிமம் இல்லை மேக்ஸிமம்ல தானே கட்டுறோம். மேக்ஸிமம் ரோ அண்ட் காலம் மூவ் ஆகிட்டே வரும், இண்டெக்ஸ் நார்மலாக ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே வரும். முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரோவை மைனஸ் மைனஸ் பண்ணுமா, மேக்ஸிமம் ரோவை மைனஸ் மைனஸ் பண்ணணும். லாஸ்டா லெஃப்ட் வாலா, லெஃப்ட் வாலில் என்ன எனக்கு int j is equal to, ஸோ லெஃப்ட் வாலில் மினிமம்ல இருக்கணும், ரோ வந்து மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வரணும். அதாவது லெஃப்ட் வாலில் மினிமம் காலம்ல இருக்கணும் நான், ஆனால் மேக்ஸிமம் ரோலேருந்து மினிமம் ரோ வரைக்கும் நான் மூவ் பண்ணணும். ஓகே, ஒரே வருஷம் ஒரு கால் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருந்தோம், லெஃப்ட் வால் தானே. ஸோ லெஃப்ட் வால்க்கு என்ன மினிமம் காலம்ல இருக்கணும், ஆனால் மேக்ஸிமம் ரோலேருந்து மினிமம் ரோ வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி வரணுமா. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன மேக்ஸிமம் ரோலேருந்து வரணும், ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ரோ வரைக்கும் நம்ம வரணும். ஜேவை மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு வரணுமா. ஓகே, ஆன்சர் ஆஃப் இண்டெக்ஸில் மேட்ரிக்ஸோட நம்மளுக்கு என்ன, இங்கே வந்து இது ரோ மூவ் ஆகும், மினிமம் காலம் கான்ஸ்டன்ட். ஓகே, இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். இதில் என்ன பண்ணணும், அதாவது மினிமம் காலமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, மினிமம் காலம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதாவது இவ்வளோதான் நம்மளோட வால் கட்டுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இது வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னா 9 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது 3x4னா 12 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ண சிம்பிள் தான். இன்ட் கவுண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், கவுண்ட் 0ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட் டோட்டல் வந்து எவ்வளோ, n இன்ட்டு எம்மா, ரோ இன்ட்டு காலம்.
இப்போ இந்த வால் எல்லாமே எனக்கு எப்போ ரன் ஆகணும்னா while இந்த கவுண்ட் வந்து லெஸ் தேன் டோட்டலாக இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த எல்லா வாலும் நான் கட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம முடிக்கச்சே என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கேயும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கேயும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கேயும் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வைல் லூப்குள்ளே போட்ட கண்டிஷன் எனக்கு ஃபார் லூப்லேயும் வேணும். ஏன்னா நம்ம ஃபார் லூப்பும் அதனால தானே பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபார் லூப்குள்ளேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கண்டிஷனையும் அண்டன்ல செக் பண்ண போகிறோம். ஓகே, இங்கேயும் போட்டுருவோம் அண்டு. ஓகே, இங்கேயும் ஓகே, அவ்வளோ தானே. ஸோ என்ன பண்ணும், ரிட்டர்ன் 1 minute. ஓகே, இங்கே பப்ளிக் லிஸ்ட்டு. ஓகே ஓகே, அப்போ வந்து நம்ம லிஸ்ட்டுனா நம்ம வந்து என்ன ரிட்டனும் அரே லிஸ்ட்டாக தானே பண்ணணும். அரே லிஸ்ட் இன்டீஜர் அரே இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, நான் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் ஆஃப் இண்டெக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. அரே டாட் ஆட். அரே டாட் ஆட் என்னப்பா, ஸோ நான் அதை பார்க்கவே இல்லை ரிட்டர்ன் டைப்பை. ஓகே, அரே டாட் ஆட்ல கரெக்டாக இருக்கா, பக்கா. இங்கேயும் அரே டாட் ஆடில் அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ, அண்ட் தென் இங்கேயும் அரே டாட் ஆடில் அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ, இங்கேயும் அதே மாதிரி அரே டாட் ஆடில் அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ. அதாவது நான் என்னோட அரே லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிட்டே வரேன். இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்லாம் தேவையில்ல. அப்போ ஓகே, நான் ஃபஸ்ட்டு அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினச்சி ரன் போடுவோம். எரர் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன எரர், அரே லிஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ரிட்டன். ஓகே ஓகே, இங்கே ரிட்டன் அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம இங்கே. வந்துருச்சா, ஃபார் லூப்பிங் வைல் லூப்பிங்கா முடியுது. ஆமாம், டைம் லிமிட் எக்ஸிட்டா. என்ன பண்ணியிருப்போம், ஓகே இங்கே மேக்ஸ் காலையும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதானா. ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பக்கா. ஸோ அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வாட்டி நம்ம ரோ லென்த்து காலம் லென்த் எடுத்துகிட்டு நம்ம லிஸ்ட்டாக, அதாவது நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கல ரிட்டன் டைப்பு. ஸோ அரே லிஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். மினிமம் காலம் ரோலாம் எடுத்துட்டு மேக்ஸிமம் காலம் ரோ எடுத்துட்டு அண்ட் தென் இந்த இண்டெக்ஸும் தேவையில்ல தான். ஓகே, இந்த அரேவும் தேவையில்ல தான். அண்ட் தென் கவுண்ட்டு டோட்டலு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து வைல் லூப்பில் 25 எலமெண்ட்ஸ், அதாவது சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இது 3x3னா 6ஆ, சாரி 9ஆ, 9 கீழே தான் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாலாக கட்டிட்டு வந்துட்டு அண்ட் தென் ரிட்டர்ன் அரே லிஸ்ட்டை பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.